அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கும்பராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் ராசியிலேயே அமர்ந்திருப்பதால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நெருக்கடிகளும் இருக்கும். இருப்பினுமே இந்த காலம் உங்களுக்கு நன்றாக இருக்குது. ராசிக்கு அதிபதி சனி 2ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. குரு வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய வேலையின் மூலம் வருமானம் குறையும். இந்த காலகட்டம் சில நேரம் கோபம் ஏற்பட்டாலுமே பல நேரம் குணத்தோடு நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருப்பதால் வீடு வேலை ஆட்கள் கிடைப்பாங்க. தெய்வ அனுகூலம் இருக்கக்கூடியதாகும். பேச்சினால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடியதாகும். சில நேரம் நல்ல வருமானம் அதிகரிக்கும். படிப்புக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. நெகட்டிவான பேச்சுக்களை நீங்கள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து பேசுவது நல்லது. இளைய சகோதரர்களால் நன்மைகள் கிடைச்சிருக்கு. பழைய சொத்து ஒன்றை விற்கக்கூடிய யோகம் லாபம் ஏற்படலாம். பயணத்தினால் லாபம் வரும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. மன தைரியம் அதிகரிக்கக்கூடியதாகும். கணவருக்கு எல்லா வகையிலுமே உயர்வுகள் ஏற்படலாம். குரு பகவான் பார்ப்பதால் பொருளாதார உயர்வு கூடும். கௌரவம் உயரக்கூடிய வகையில் இருக்குது. சுக்கிரன் 11ல் இருப்பதால் வீட்டை அலங்காரப்படுத்துவீங்க. வீட்டுக்கு உபயோகமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வகையில் இருக்குது. இதனால் உங்களுடைய செலவுகள் கூடும். வாகனத்தில் சிறு சிறு செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு பெரிய வளர்ச்சிகள் ஏற்படும். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் ஏற்றம் உண்டாகக்கூடிய வகையில் இருக்குது. பிள்ளைகளுடைய திருமணம் கூடி வரக்கூடியதாகும். செய்தொழிலில் பெரிய விருத்தி ஏற்படக்கூடியதாகும். அலுவலகத்தில் நல்ல ஒரு பதவிகள் கிடைச்சிருக்கு. மன மகிழ்ச்சி இருக்கு. காலகட்டமாக வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகும். பண பரிவர்த்தனை உங்களுக்கு நன்றாக இருக்குது. சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருப்பதால் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகலாம். பெற்ற தாய்க்கு சிறு சிறு பாதிப்புகள் இருக்கும். கணவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. கணவருக்கு சில பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் உள்ளதால் விநாயகர் நரசிம்மர் வழிபாடு கணவருக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்குது. அரசு துறையில் இருப்பவர்கள் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வதும் நல்லது. அரசியல்வாதிகள் தலைமையை பகைத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. திடீர் வருமானங்கள் ஏற்படும். கணக்கு வழக்குகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வீட்டு பத்திரங்களை பத்திரமாக வைத்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் 2ஆம் இடம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சி ஏற்படலாம். வரதராஜ பெருமாளை வணங்கி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கும்பராசியை பிறந்தவர்களுக்கு ஓரளவு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக உங்களை வருத்தி கொண்டிருந்த உடல் உபாதைகள் இனி குணமாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய கிரக நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தந்தையின் உடல்நல முன்னேற்றம் காணப்படலாம். பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகளில் சாதகமான ஒரு நிலை காணப்படும். தான தர்மம் செய்யக்கூடியதாகவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் நேரலாம். நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரலாம். தொழில் வியாபாரம் சீராக உங்களுக்கு நடக்கக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகக்கூடியதாகவும் இருக்குது. குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கியமான முடிவுகளை நீங்கள் ஏற்கொள்வீங்க. உறவினர்கள் அக்கம் பக்கத்தாரிடம் வீண் அலைச்சல் உங்களுக்கு தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய வேகம் குறிப்பாக அலைய வேண்டும். இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய எண்ணங்கள் மேலோங்கக்கூடியதாகும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற முழு மூச்சாக பாடுபடுவாங்க. புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களது ஆலோசனைகளை பெற உங்களுக்கு வெற்றிகள் உதவும். ஆனால் எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுவது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு மனோதைரியம் ஏற்படும்.
அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற நண்பர்களிடம் சவகாசம், பொழுதுபோக்குகள் உங்களது வாழ்க்கையை சிலர் மாற்றியமைக்கும். உங்களுடைய போட்டிகளில் ஈடுபடுவதும் கவனம் செலுத்துவதும் உங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்கள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பயணங்களை நீங்கள் தவிர்ப்பதும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலுமே சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் பெரிய தொகையை ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. புரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபம் வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடியதாகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கக்கூடியதாகும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சிவப்பான ஒரு மாற்றத்தை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமானது பக்க நிறைந்து இருக்கக்கூடியதாகும். இந்த காலகட்டம் குடும்பத்தாருடன் உங்களுடைய நேரம் செலவிட அல்லது அன்பானவர்களின் யாத்திரை செல்ல வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் ஆதாயமும் ஏற்படும். மேலதிகாரிகளுடைய பரிசு பாராட்டுகள் பெற வாய்ப்பு உண்டு. மேலும் உங்களுக்கு தந்தை மற்றும் மூத்தவர்களால் ஆதரவு உண்டு. சொத்துக்கள் மூலம் பயனடைய வாய்ப்பு உண்டு. குடும்ப உறவினர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு செலவுகள் கட்டுக்குள் இருக்கக்கூடியதாகும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படும் என்பதால் பேசும் பொழுது பொறுமை தேவை. சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. 3வது நபர் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது. அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி மாற்றம் கிடைக்கும். எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நம்பிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். சக ஊழியர்கள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க. இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் சற்று கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். பற்று வரவு நல்ல முறையில் இருக்குது. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைச்சிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு காலம் சகோதர வகையில் எதிர்பார்த்த பதவி உயர்வு இழுபறிக்கு பிறகு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கும்பராசியை பொறுத்தவரை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சிறப்பான பலன்களை உங்களுக்கு கிடைக்கலாம். சில இடங்களில் வேலையில் சிரமங்கள் இருக்கும். சில இடங்களில் பொறுப்புகள் கூடுதலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைத்து கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய தொழிலில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் விலகி அமைதி அதிகரிக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகும். அலுவலகத்தில் ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதிகரிப்பு வாய்ப்பு உங்களுக்கு தள்ளி போகலாம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றி தரக்கூடியதாகும். உங்களுடைய தொழிலில் திறமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் பிரச்சனைகளை சலசலப்பை ஏற்படுத்தும். பிள்ளைகளால் செலவுகள் உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. இப்போ குடும்பத்திற்காக பணத்தை சேமிப்பதில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். கலைத்துறையில் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைத்து உங்களுக்கு சந்தோஷம் அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.